Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கடைகள்ல பேக்கரிகள்ல எல்லாம் செய்யக்கூடிய மைதா மாவு பர்ஃபி எப்படி செய்யலாம் நாங்க பார்க்க போறோம். இந்த மைதா மாவு பர்ஃபி பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டா பெர்ஃபெக்ட்டா நம்ம வீட்லயுமே செய்ய முடியும். ரொம்ப ஈஸி தான். குறைவான பொருட்களை கொண்டு நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க கண்டிப்பா இதை வீட்ல ட்ரை பண்ணுங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துடலாம். இப்போ இந்த மைதா மாவு பர்ஃபி பண்றதுக்காக ஒரு கடாயில சரியா 3/4 கப் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சன்ஃபிளவர் ஆயிலா இருந்தா ரொம்ப நல்லது. இப்ப இதை சேர்த்துட்டு இது கூடவே பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம கைவிடாம இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். லோ ஃபிளேம்ல வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுங்க. நம்ம மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். ஆனா நம்ம கடைகள்ல கிடைக்கக்கூடிய அதே சுவையில வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மைதா மாவு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா தான் பெர்ஃபெக்டா வரும். இப்ப இதை இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கிட்ட நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேலோட்டமா வர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கிளறி கொடுத்துட்டே இருங்க. இதோட ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பபிள்ஸ் வரது மாதிரி இருக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. பாருங்க இந்த மாதிரி நல்ல நுரையா பபிள்ஸ் மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னொரு கடாயில சரியா 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை அப்படிங்கிறது சரியா இருக்கும். இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க அளவுகள் எல்லாமே பெர்ஃபெக்டா சேர்க்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்துல பெர்ஃபெக்டா வரும். இப்ப இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. பாகு பதம்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நீங்க நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க கொஞ்சம் இந்த மாதிரி நுரையா வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அதிகமா நுரை வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். இப்ப பாருங்க கொஞ்சம் நுரை அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திருக்கேன். இது வாசனைக்காக. இது இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்ப நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். லேச கையில 2 விரல்ல இந்த மாதிரி தொட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி உடையணும். இதுதான் ஒரு கம்பி பதம். இதோட கூடுதல் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு 2 கம்பி பதம் வந்துடும். அந்த அளவுக்கு விட்டுறக்கூடாது. ஒரு கம்பி பதத்திலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த மைதா மாவுல நம்ம இப்ப காய்ச்சி எடுத்திருக்கக்கூடிய அந்த சுகர் பாகை அப்படியே சேர்த்துடலாம். ஓகே, இப்ப சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்ப இதையும் நல்லா இந்த மாதிரி கைவிடாம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க உடனே இமீடியட்டா இந்த மாதிரி கிளற ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா இது அப்படியே கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும், நல்லா இறுக ஆரம்பிக்கும். நீங்க லோ ஃபிளேம்ல தான் நான் கண்டிப்பா வச்சிருக்கணும். இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இது லேசா கெட்டியாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அமௌண்ட்டும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிக்கும். அதனால கைவிடாம இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வரணும். நல்ல நுரையா இந்த மாதிரி வரணும். நீங்க ஒரு பக்கம் எடுத்து போட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒயிட் கலர் நுரையா வர மாதிரி இருக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல பகுதி அளவை மட்டும் நான் ஒரு பிளேட்ல ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சுதான் வச்சிருந்தேன். அதுல நம்ம கொட்டிடலாம். பிளேட்லயோ இல்ல ட்ரேலயோ ஃபர்ஸ்டே எண்ணெயோ நெய்யோ போட்டு தடவி வச்சிருங்க. நம்ம இமீடியட்டாவே இதை சேர்த்துடணும். இல்லைன்னா உடனே செட் ஆயிரும். அதனாலதான் இப்போ இதை அப்படியே ஒரு கரண்டி வச்சோ இல்ல ஒரு ஸ்பேச்சுலா வச்சோ இந்த மாதிரி நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ மிச்சமா இருக்கக்கூடிய இதுல நம்ம கலர் சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு ப்ளூ கலர் தான். நீங்க எந்த கலர் வேணா சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். கலர் சேர்க்காம நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போ ஸ்டவ் எல்லாம் ஆன் பண்ண கிடையாது. நம்ம மிச்சமா இருக்கக்கூடிய அந்த மைதா மாவுல நம்ம இந்த கலரை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா தண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டே ஸ்டவ் எல்லாம் ஆன் பண்ணக்கூடாது. இப்போ இத ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுக்க பாத்தீங்கன்னா நல்லா உருக ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் கிட்ட இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. பாருங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கட்டியா இருக்கக்கூடியதெல்லாம் நல்லா உடைச்சு விட்டுட்டா நல்லா கிளறுங்க. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம்ல அதே பக்குவத்துக்கு வந்துரும். அப்போ உடனே நம்ம ஆல்ரெடி ஒயிட் கலர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதுக்கு மேலாப்புல இந்த கலரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மாதிரி இமீடியட்டாவே நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இது வந்து உடனேவே செட் ஆயிரும், அதனால சீக்கிரமாவே பண்ணுங்க. பாருங்க, இந்த மெத்தட்ல இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒரே ஈவனா கொண்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, சூப்பரா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப இது இப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இதுல வந்து தேவை அப்படின்னா நீங்க நட்ஸ் தூவிக்கோங்க. நான் வந்து பாதாம் வந்து கொஞ்சமா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இது நல்லா செட் ஆகட்டும். இது 2 நிமிஷத்துக்கு மேல அப்படியெல்லாம் நீங்க விட வேண்டாம், அதுக்கப்புறமா கட் பண்ணவே வராது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்க விட்டுட்டு உடனேவே கட் பண்ணிருங்க. பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா இறங்குதுன்னு. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும் நம்ம கட் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா திக்காயிரும். அதனாலதான் நமக்கு தேவையான ஷேப்புக்கு அப்ப கட் பண்ணாம முடியாம போயிரும். அதனால இப்ப வந்து நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல தான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். பாருங்க இந்த மாதிரி எவ்வளவு ஈஸியா போகுதுன்னு பாருங்க. இப்ப அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரா ரெடி பண்றதுக்கு. நீங்க இது ஒரு 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.